தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். திருப்பூர் மாவட்டம் காங்கயம் தாலுகா கணபதிபாளையம் ஊராட்சி ஒற்றப்பாளையம். இங்க சுமார் 60 குடும்பங்கள் வசிச்சுட்டு வராங்க. 240 பேர் இங்க இருக்கிறாங்க. இந்த கிராமத்துல கடந்த ஒரு 14 நாட்களா பாத்தீங்கன்னா டெய்லி இரவு 7 மணிலிருந்து 12 மணிக்குள்ள தங்கள் வீட்டு ஓட்டு மேல அதிகப்படியான கல் விழுகுதுன்னு இந்த பகுதி மக்கள் புகார் தெரிவிச்சுட்டு வராங்க. தூக்கம் இல்லாதவங்க பயந்து பொம்பளை பிள்ளையெல்லாம் பயந்துங்க படு கஷ்டப்பட்டவங்க தூக்கமே இன்னும் சரியா வர மாட்டேங்குது. இப்படின்னா எங்க நேரம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலைங்க. இது கல் ஒழுகாதனா நாங்க நிம்மதியா தூங்கலாம் மட்டும் தான் இருக்கிறப்ப. எத்தனை நாள் அங்க கல் விழுந்துட்டு இருக்கு? 15 நாளா உழுகுதாங்க. மொத்தம் ஒரு 10 பகுதி இருக்குது. அந்த பகுதியில் இந்த இளைஞர்கள் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு பகுதியா ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. எங்கயா வேற யாராவது கல் வீசுறாங்களா என்ன ஏதுன்னு இளைஞர்கள்லாம் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. சனிக்கிழமை என்ன பண்றாங்க, இந்த மக்கள்லாம் சேர்ந்து தொடர்ந்து கல் அதிகமா வரனால இவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. ஏதாவது அமானுஷ்யம் இருக்குமோ இல்ல வேற ஏதாவது அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு அச்சா இருக்கு. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, முன்னாடி ஒரு கருப்புசாமி கோயில் இருக்கு. அந்த கோயில்ல இவங்க போய் மொத்தமா அங்க இரவு நேரத்துல அங்க எல்லாமே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தனியா சமையல் செஞ்சு அங்க ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றைக்கு முன்தினம், அதாவது இன்னைக்கு நம்ம வியாழக்கிழமை, நேற்று முந்தின செவ்வாய்க்கிழமை நைட்டு ட்ரோன் மூலயமா ட்ரெயின் மூலயமா வேற யாராவது கல் வீசுறாங்களா அப்படின்னு சொல்லி அவங்களால எவ்வளவு ஹைட்ல பார்க்க முடியுமா அவ்வளவு ஹைட்ல பொதுமக்கள் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்றைய தினமே காங்கயம் வட்டாட்சியர் தாசில்தார் இந்த பகுதியில் இருக்க மக்கள்கிட்ட தங்களை எதனால என்ன ஏதுன்னு ஆய்வு செஞ்சு மேலும் இந்த மக்கள்கிட்ட தங்கள் குறைகளையும் கேட்டுட்டு இருந்தாரு. தொடர்ந்து 14 நாளா இந்த பகுதியில கல் வீசிட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்ம இந்த பகுதி மக்கள்கிட்டே வாங்க கேட்கலாம். சரிங்க. நாங்க வந்ததுக்கு பிற்பாடு எங்க அப்பா 116 வருஷம் இருந்தாருங்க. அதுக்கு முன்னாடி நடந்ததாமாங்க. அதுல இருந்து இது வரையில காணுங்க. அவரெல்லாம் செத்து போயிட்டாருங்க. சரி சரிங்க. அப்புறம் இப்ப என்னென்ன தெரியலைங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் கல்ல இங்க உழுகுதுங்க. சரிங்க. அடுத்து செகண்ட்ல இங்க உழுகுதுங்க. சரிங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இங்குழுகு அங்குழுகு இதே மாதிரி மாறி 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 விழுந்து நாங்களும் ஒரு 15 நாளா தூக்கம் இல்லாதவங்க பயந்து பொம்பளை பிள்ளையெல்லாம் பயந்துங்க படு கஷ்டப்பட்டவங்க தூக்கமே இன்னும் சரியா வர மாட்டேங்குது. சரியா தூக்கமே வர மாட்டேங்குது. இது வரையில இந்த நிகழ்வு நடக்கவே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்க உங்க தலைக்கட்டுல இதான்? எங்க தலைக்கட்டுல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். வேற ஏதோ அமானுஷ்யமா ஏதாவது நடக்குதுங்களா? தெரியலைங்க சார், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுங்க. என்ன நடக்குதுன்னு யாருக்கு ஆண்டவனுக்கு தான் தெரியுங்க. சரி சரிங்க. இப்ப இல்ல எல்லாரும் ஏதோ நிறைய பேப்பர்ல எல்லாமே குட்டிச்சத்தாங்கிறாங்க. அது மாதிரி எதாங்களா இல்ல வேற ஏதாவது? அது மாதிரி நடக்குதோ மனசம் போடுறாங்களோ என்னென்ன கண்டுபிடிக்க முடியலைங்க. எங்கனாலே பிடிக்க முடியல. நாங்க இந்த காடு கரையெல்லாம் சுடுகாடு கிடுகாடு எல்லாம் தடி அடிச்சுட்டு பசங்க பெரிய ஆளுகள் இருந்து எல்லாம் சுற்றி பார்த்துட்டோம். ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலைங்க அங்கனால. அப்புறம் பொட்டாட்ட தலைவர்கிட்ட சொன்னவங்க. அப்புறம் எல்லாம் வீடியோ இது கேமராவெல்லாம் மாட்டி விட்டாங்க. நேற்றுக்கு முழுகல, இன்னைக்கு முழுகலைங்க. 2 நாளா கேமரா மாட்டினதுனால இந்த 2 நாளா விழுகல. போலீஸ் என்னங்க சொல்றாங்க? போலீஸ் அவங்க என்ன எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு யாரு மேல சந்தேகமா இருக்குது அது அவங்களுக்கு தான் தெரியுங்க, நம்மளுக்கு தெரியாதுங்க சார் அது எப்படின்னு. ஆனா உள்ளூர்ல இது வரையில பைப் சண்டையோட ஒரு பைப் தண்ணியில கூட சண்டை கட்டுவாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு சண்டை வாங்க 2 நாளைக்கு அவங்க வரமாட்டாங்க, நாங்களும் போகாது இருக்கிறதானுங்க. அதே பரம்பரையா எல்லா ஊர்லயும் அது நடக்கிறது தான். சண்டை வராத ஊடு இல்லைங்க என்னங்க. அதனால அடி துடியும் நாங்க இந்த 10 வீடு ஒண்ணுங்க, ஒரே ரத்தத்துல பிறந்ததுங்க இந்த 10 வீடு. இது மாதிரி நாங்க என்ன ஒரு நாள் சண்டை கட்டுது இல்லைங்க, அடிச்சது இல்லை. வாய் சண்டை வேணும் கட்டிக்குவோம். ஒரு 2 நாளைக்கு போகாத இருப்போம். அப்புறம் திரும்பியும் கூப்பிட்டாங்கன்னா போறது. இஷ்டமா இருந்தா போகலாம், கஷ்டமா இருந்தா விட்டுடலாங்க.
என்னங்க அதனால உள்ளூர்ல வந்து யாரையுமே நாங்க அவங்க தான் போட்டாங்க இவங்க தான் போட்டாங்கன்னு சொல்லி நான் கண் கூட பார்த்தோம்னா தான் சொல்ல முடியுங்க சார். சரி சரி சும்மா போய் யாரு மேல பழி போடுறதுங்க சொல்லுங்க. சரி. இப்போ அடுத்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ணாங்க? அடுத்து போலீஸ்காரர் வந்துகிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு நீ அவங்க என்ன நடவடிக்கை எடுப்பாங்களா சரி எப்படின்னா எங்க நேரம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலைங்க. இது சரிங்க. எங்களுக்கு வந்து கல் ஒழுகாதனா நாங்க நிம்மதியா தூங்கலாம் மட்டும் தான் இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஏதாவது சம்பவம் ஆயிருக்காங்க? இதுக்கு முன்னாடி இல்லைங்க, நான் வராதுக்கு முதல்ல நடந்ததா சொன்னாங்க. நான் கல்யாணம் பண்ணி வரும்போதுல இல்லைங்க, இல்ல தலைவர் சொன்னாரு. சரி சரிங்க. அதுக்கு முதல்ல ஒரு 15 வருஷத்துக்கு முதல்ல நடந்ததா சொன்னாங்க. அப்ப நான் இல்லைங்க, நான் அதுக்கப்புறம் தான் வந்தேன். இப்ப வந்து நம்ம காவல்துறை நண்பர் வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு சொல்லிட்டு போறாரு. இந்த 2 நாளா கல்லு உழுகல, நேத்து உழுகல, இன்னைக்கு உழுகலைங்க. அதனால வந்து ஜனங்க வந்து பயப்பட வேண்டாம், இது வந்து தேவையில்லாத வதந்திய பரப்புறாங்க, நீங்க வந்து நல்லபடியா தூங்குங்க. இந்த கேமரா மாட்டினதுல இருந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருக்குதுங்க. எத்தனை நாள் அங்க கல் விழுந்துட்டு இருக்கு? 15 நாளா உழுகுதாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, எதனால கல் விழுகுது, என்ன ஏதுன்னு உங்களுக்கு? அது எதனாலன்னு தெரியலங்க, எங்களுக்கு அந்த அளவுக்கு இன்னும் கெஸ் பண்றதுக்கு முடியலைங்க. ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் எடுத்திருக்கிறேன்னு சொல்றாங்க. நம்ம காவல்துறை நண்பர்களும் சொன்னாங்க, நம்ம பஞ்சாயத்து தலைவரும் சொன்னாங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து 99% வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்னும் பேலன்ஸ் முக்கியமா வந்து அந்த பேலன்ஸ் இருக்கிறதையுமே பார்த்து உறுதிப்படுத்திட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க வேற எதுவும் அமானுஷம் எதுவுமே இல்ல? எதுவுமே இல்லைங்க. அதாவது இங்க யாராவது, அதாவது இங்க இருக்கிறவங்க இல்ல வேற யாரோ இங்கதான் கல் வீசிட்டு இருக்கதா நீங்க நினைக்கிறீங்க? ஆமாங்க, இங்க இருக்கிறவங்க உள்ளூர்காரங்கன்னு தான் சொல்றாங்க. சப்போஸ் யாரு அது என்னன்னு நம்மளுக்கு டீட்டெயிலா தெரியலைங்க. அது என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன்னு இருக்கிறாங்க. நீங்க பயப்பட வேண்டாம்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒற்றப்பாளையம் பகுதியில தொடர்ந்து 14 நாட்களா தங்கள் வீடு ஓட்டின் மேல கல் வீசுறதா பொதுமக்கள் அச்சத்தோட இருந்தாங்க. தொடர்ந்து காவல்துறை மற்றும் தலைவர்கள் எல்லாருமே வந்து சிசிடிவி, காவல்துறை ரோந்து எல்லா மூலயமா அவங்க கண்காணிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா காங்கேயம் டிஎஸ்பி பார்த்திபன் வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து கலந்துரையாடி இருக்கிறாரு. இது வந்து எந்த ஒரு அமானுஷ்யம் கிடையாது, அதாவது இங்க இருக்கிற யாரோ ஒரு மர்ம நபர் தான் வந்து கல் வீசிட்டு இருக்கிறாங்க, நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம், நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து காவல்துறையும் தங்களால் முடிஞ்ச அளவு ரோந்து பணியில் ஈடுபட்டு யார் அந்த நபர்னு கண்டுபிடிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. தந்தி டிவி செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் அருண்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.